நீ என்ன வேணா நினச்சிக்கோ, நான் மிரட்டுறேன். நீ மகிழ்ச்சியும் கொண்டாட்டமா இல்லைன்னா கடவுள் உனக்கு இன்னொரு பிரிவை குத்தி இதை விட கஷ்டப்படுத்துவார். என்னுடைய மிரட்டல் ரொம்ப மோசமாக இருந்து, அதனாச்சும் நீங்கள் பயந்துக்கிது அவனுக்கு தமாஸ் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இங்கே எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீ மகிழ்ச்சியாக கொண்டாட்டமா இல்லைன்னா உங்கள் கதி அதோ கதி தான். நீ நல்லா இருக்க மாட்ட. நாங்கள் இவ்வளோ நாளாக நல்லா இருன்னு பேசிட்டு நல்லா இருக்க மாட்டேன்றியே. நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போவேன். சிரிக்கலண்ணா, சந்தோஷமா இல்லையாண்ணா, எப்போ பார்த்தாலும் பயந்துருந்தேன்னா நீ எதுக்கு பிறந்த சனின்னு நானே திட்டுவேன். நீ நல்லா இருக்காதுன்னே சொல்லுவேன். எங்க ஊரில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்குன்ற என்ன போய் நல்லா இருக்கு. நீ அழுதுக்கிறல்ல, அதனால நல்லா இருக்க மாட்டேன். நீ வெறுப்பேற்றி பார்க்குறல்ல, அதனால நீ என்ன பண்ண மாட்டே, நல்லா இருக்க மாட்டேன். அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் உனக்கு பிடிக்கல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? நாங்கள் இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது, இப்போ இப்படி மிரட்டுறீங்கன்னா ஆமாம், நீ அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நல்லாவே இருக்க மாட்டேன். யாருன்னா சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, நீ நல்லா இருக்க மாட்டேன். புரியுதா? யாராக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதை மட்டும் நினைக்கிற நீ நல்லா இல்லாமல் இருக்க மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நல்லது தோணும், நல்லா தான் இருப்ப. புரியுதா? எப்போதும் எப்படி இரு, மகிழ்ச்சியாரு. இன்னொருத்தர் மகிழ்ச்சியில் குறுக்க போவதை நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. இன்னும் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களான்னு பாரு. எல்லோரும் இங்கே எதுக்கு வந்துக்கிறோம்? மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டாட்டமாக இருக்க தான் வந்துக்கிறோம். திரும்ப மிரட்டுறேன், அடுத்தவங்க குறுக்க போனேன்னு வச்சுக்கோ, டங்கு வர அறுந்துடும் உனக்கு. மீண்டும் உன்னை போட்டு வளர்ப்பாங்க. வெளியே இல்லை, இங்கே தான் வளர்ப்பாங்கன்னா அடுத்த கோயை பிறந்துருவா, அடுத்து விட்டு எடுத்துப்பாங்க. கோய்க்கு தெரியும் நம்ம அறுக்குறாங்கன்ட்டு. வெளியெல்லாம் போய் மேலே அங்கே இருக்குதுன்னு வச்சுக்காது, இங்கே தான். ஆமாம், நாங்கள் சிக்கன் பீஸ்ன்னு நல்லா சாப்பிட்னு வைப்போம். நீ என்னை எப்போ மிரட்டினவனா இருப்பேன். ஆமாம், நாங்கள் மாடு தோடையை வெட்டி சாப்பிட்னு வைப்போம். யார் இருக்குனாக்கா உந்த தான் இருக்கும். ஏன் எங்கள் சந்தோஷத்துக்கு குறையா இருந்தல்ல, அது நடக்கும் தான் உனக்கு. நாங்கள் தான் எம்மனுங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க. உற்சாகம் உங்ககிட்ட நிலைக்கிட்டோம்.